2025-26 தேர்வுக்கான முக்கியமான வினாவிடைகள் இப்போ நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். எதுலேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள வரலாற்று பகுதியில் உள்ள மனித பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்துலேருந்து இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்க போகிறோம். லைன் பை லைனாக பள்ளி பாட புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட வினாவிடைகள் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விடையை கண்டறிக. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் கொஸ்டினுக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹோமோ ஹெபிலிஸ் மனித இனம் எந்த காலத்தை சார்ந்தவன் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இடைக்கால மனிதன், தொடக்க கால மனிதன், நவீன கால மனிதன், புதிய கற்கால மனிதன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹோமோ ஹெபிலிஸ் மனித இனம் தொடக்க கால மனிதன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஹோமோ ஹெபிலிஸ் எதை உருவாக்கினான்? ஹோமோ ஹெபிலிஸ் எதை உருவாக்குனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆயுதங்களை, கருவிகளை, அணிகலன்களை, இவை அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஹோமோ ஹெபிலிஸ் எதனை உருவாக்கினான் அப்படின்னு பார்க்கும்போது கருவிகளை உருவாக்கினான். ஆப்ஷன் பி, கருவிகளை உருவாக்கினான் அப்படி சொல்லியிருக்காங்க. 2வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கூற்று பாருங்க. 3வது கொஸ்டின் கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. ஹோமோ ஹெபிலிஸ் இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்விரல்களை பெற்றிருந்தான். காரணம், முன்பக்கம் நீட்டு கொண்டிருந்த தாடை நீட்டு சற்று குறைந்து ஹோமோ ஹெபிலிஸ் மனிதன் காணப்பட்டான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது 6ஆம் கிளாஸ்ல முதல் பருவத்தில் வரும், முதல் பாடத்திலே வந்துடும். ஓகேவா? அப்போ நம்ம படிச்சிருப்போம். ரெண்டுமே கரெக்டு தான். அப்போ கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆப்ஷன் சி. அடுத்து 4வது கொஸ்டின் ஹோமோ எரக்டஸ் எந்த வகை மனிதன்? தொடக்க கால மனிதன், லூவா மனிதன், இடைக்கால மனிதன், புதிய கற்கால மனிதன். ஹோமோ எரக்டஸ்க்கு எந்த வகை மனிதன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லூவா வகை மனிதன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முழுமையான மனிதர்கள் அல்லாதவர்கள் யார்? அதாவது முழுமையான மனிதர்கள் அல்லாதவர் அப்படின்னு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹோமோ ஹெபிலிஸ், நியாண்டர்தால், ஹோமோ எரக்டஸ், ஹோமோ செப்பியன்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. முழுமையான மனிதர்கள் ஹோமோ எரக்டஸ், முழுமையான மனிதர்கள் அல்லாதவர்கள் ஹோமோ எரக்டஸ். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹோமோ எரக்டஸ் மனிதன் தற்கால மனிதர்களை விட சிறிய அளவில் எதனை கொண்டிருந்தான்? தலை, கால்விரல், தாடை, மூளை. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹோமோ எரக்டஸ் மனிதன் தற்கால மனிதர்களை விட சிறிய அளவில் எதனை கொண்டிருந்தான் கேட்டிருக்காங்க. மூளை. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெருப்பின் பயனை அறிந்த மனித இனம் யார்? அதாவது நெருப்பின் பயனை யார் அறிந்திருந்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியாண்டர்தால், ஹோமோ செப்பியன்ஸ், ஹோமோ எரக்டஸ், ஹோமோ எக்னான்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் நெருப்பின் பயனை அறிந்த மனிதன் ஹோமோ எரக்டஸ். இந்த ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற மனித இனம் தான் நெருப்பின் பயனை அறிஞ்சிருக்காங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 7வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 8வது கொஸ்டின் 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதன் யார்? அதாவது 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதன் அப்படி கேட்டிருக்காங்க. ஹோமோ செப்பியன்ஸ், ஹோமோ எரக்டஸ், நியாண்டர்தால், ஹோமோ ஹெபிலிஸ். இந்த 4 மனித இனத்தையும் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மனித இனம் 1,30,000 40,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தாங்க அப்படி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி நியாண்டர்தால் 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனித இனம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்த மனித இனம். அதாவது கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்த மனித இனம் அப்படின்னு பார்க்கும்போது ஹோமோ எரக்டஸ், ஹோமோ செப்பியன்ஸ், நியாண்டர்தால், ஹோமோ எக்னான்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்த மனித இனம்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி நியாண்டர்தால்ங்கிற மனித இனம் தான் கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ 9வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நியாண்டர்தால் மனித இனம் இறந்தவர்களை புதைத்த சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன? இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி, இந்தியா. இதில் ஆப்ஷன் சி ஜெர்மனியில தான் கிடைச்சிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா?